Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 more on pivot animator. We will see the topic exporting and animation. So normal pivot animator application software யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அனிமேஷன் மூவியை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு அனிமேஷன் மூவியை பிவோட் ஃபைல்ஸாக நீங்கள் சேவ் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஃபிகர் அந்த ஃப்ரேம் ஆஃப் அனிமேஷன்ஸ் மூவியை பிவோட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸில் மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். தட் மீன்ஸ் த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் .piv ஃபைல் ஃபார்மேட். ஸோ .piv ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு அனிமேஷன்ஸ் மூவியை பிவோட் அனிமேட்டர் அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்தர் வே இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் வித் another one player, media players or video players in some other playing control options la irukra animations supportive player options la நம்ம எக்ஸிக்யூட் பண்ணனும் ரன் பண்ணனும் அப்படினா in exacted animation movies நம்ம என்ன பண்ணனும் அப்படினா other file format க்கு நம்ம கன்வர்ட் பண்ணனும். ஸோ நம்ம அதர் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் எக்ஸ்போர்ட்டிங்னா என்ன, அந்த எக்ஸ்போர்ட்டிங்கான ஃபார்மேட் ஆஃப் ஃபைல் என்னென்ன இருக்குது, ஸோ எக்ஸாக்டாக அந்த ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம என்னென்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் அனிமேஷன். You have already learned brief how to export an animation in a number of format in the previous class. So already last sessionsல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸ் 7th நீங்கள் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டீப்பாக கிளியராக பார்த்துருப்போம். ஸோ ஒன் மோர் டைம் we recall this option. Let us recall the topic in more details. So after that எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கிற மோர் டீட்டெயில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வே ஆஃப் அப்ரோச்சஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் அனிமேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த ஃபார்மேட்ஸ் இன் விச் யூ கேன் எக்ஸ்போர்ட் அண்ட் அனிமேஷன் இன் GIF graphics interchange format. So if you want to exporting the animation, so file format for example is the GIF file format, that is called graphics interchange format. ஸோ கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் வே என்ன, ஸோ வாட் ஆர் த ப்ரொசீஜர், அதுக்கான ஸ்டெப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த செஷன்ஸில் பார்க்கலாம். திஸ் ஃபார்மேட் இஸ் யூஸ்டு ஃபார் வெப் பேஜ் as the file size is relatively small. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டு ஃபைலுடைய ஃபார்மேட் வெப் பேஜஸ் ரிலவெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த வெப் பேஜ் ஆப்ஷன்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை இந்த டைப்ஸ் ஆஃப் ஜிப் ஃபைல் ஃபார்மேட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுக்கான மெயின் அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைலுடைய சைஸ் ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால். ஸோ ஃபைல் சைஸ் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மால் ஆப்ஷன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் மேக்கிங் எ ஜிப் ஃபைல் ஃபார்மேட் டு அப்லோட் யுவர் வெப்சைட். Okay, then the quality of GIF animation is not as good as that of other format as it supported only a maximum of 256 colors. So in the range of GIF animations supported with the maximum range of colors 256. So GIF file format நீங்கள் மேக் பண்ணுற அந்த அனிமேஷன்ஸ் மூவியுடைய டிசைனிங், ஸோ இமேஜ் ஆர் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் டிசைன் பண்ணுற அந்த எக்ஸாக்ட் அனிமேஷன் ஜிஃப் அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஆஸ் குட். ஸோ பார்க்குறதுக்கு குட் கண்டிஷன்ஸில் இல்லாமல் இருந்தாலும் சரி, அதர் குட் ஃபார்மேட்டில் நீங்கள் மேக் பண்ணாலும் சரி, ஸோ சப்போர்ட் ஆஃப் ஒன்லி அ மேக்ஸிமம் ஆஃப் 256 கலர்ஸை நமக்கு இந்த எக்ஸாக்ட் ஜிஃப் ஃபைல் ஃபார்மேட் நமக்கு எடுத்துக்குது. ஸோ இஃப் இன் அனதர் வேஸ் ஆஃப் மேக்ஸிமம் கலர்ஸ் ஆஃப் 256 colors and minimum color range பார்த்தீங்கன்னா monochrome colors, that means 2 color, that means black and white color. Then also this format does not support sounds. So in the types of GIF animation format of files is not supported the sound format. It is only a visible of video or image file format only. ஸோ இந்த எக்ஸாக்டு ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் மேக் பண்ணியிருக்க அனிமேஷன்ஸ் மூவியை ஆர் இமேஜஸை நீங்கள் வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சவுண்ட் வியூ உங்களுக்கு அப்பியர் ஆகாது. ஜஸ்ட் ஒன்லி த சைலண்ட் மோட் ஆஃப் வீடியோஸ் அண்டு சைலண்ட் மோட் ஆஃப் ஃபோட்டோ வியூஸ் ஒன்லி அப்பியர். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டட் ஆஃப் எக்ஸாக்டு ஜிப் ஃபைல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோஸ் அண்ட் தென் ஃபோட்டோ ஃபார்மேட்டில் மட்டும்தான் நமக்கு அவைலபிள் இருக்கும். இந்த எக்ஸாக்ட் ஜிப் ஃபார்மேட்டில் நம்ம சவுண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம கேட்க முடியாது. ஓகேங்களா? தென்
On the other hand, AVI video provides the best quality output and can be uploaded to YouTube or any other website. So in this another one way, this is another one hand. So another one options of animation format options for here in AVI video provides. That means AVI audio video interchange format. So in the types of format of animations animation to make the best quality output. So என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரியான animations ஒரு best quality output provide பண்ணுது. At the same time this types of best quality output to upload the YouTube. ஸோ ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா குட் அண்டு குவாலிட்டி ஆஃப் இமேஜஸ் ஆஃப் வீடியோஸை நம்ம மேக் பண்ணும்போது ஸோ இந்த எக்ஸாக்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவிஐ வீடியோ ஃபார்மேட்ஸாக நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸும் இந்த பிவோட் அனிமேட்டர்ஸ் நம்ம ஏவிஐ வீடியோ ஃபைல் ஃபார்மேட்டுக்கான ப்ரொவைட்ஸ் ஆப்ஷன்ஸை நமக்கு மேக் பண்ணுது. அட் த சேம் டைம் ஸோ எக்ஸாக்ட் யூடியூப் ஆப்ஷன்ஸை மட்டும் இல்லை அதர் வெப்சைட்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த ஏவிஐ வீடியோ ஃபைல் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் file in AVI format can be edited in a video editing software if you want to add additional effect like captions or audio. So further AVI format யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸாக்ட் நீங்கள் எடிட்டட் அனிமேட்டட் மூவி ஆப்ஷன்ஸோட எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அடிஷ்னல் எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி அடிஷ்னல் எஃபெக்ட் லைக் தட் கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ ஃபர்தர் ஒரு ஃப்ரேம்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு என்ன எக்ஸாக்டு லெட்டர்ஸ் ஆஃப் கண்டென்ட்டை ரைட் பண்ணணும். ஸோ அந்த டாப் அண்ட் பாட்டம் லேயரில் என்ன கண்டென்ட் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்றத கேப்ஷன் செட்டிங் ஆப்ஷன்ஸும் அந்த சேம் டைம் யூ கேன் ஆட் த சவுண்ட் தட் மீன்ஸ் ஆடியோ ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணுறதுக்கான மெத்தடையும் அடிஷ்னல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் இந்த ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஆடியோஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை இது ப்ரொவைட் பண்ணாது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ சேவ் த animation as separate images, each frames will be saved as separate image. So in this another one way is the separate image format. So separate image format, the exact frame options, that means the exact frames image will be saved the separate image. So exact frames la irukra ovvoru images ovvoru frames la irukro and the part of selected, that means working of the frame positions la irukra images of options enna aguna separate images options நமக்கு selected frames one by one images நமக்கு export ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த pivot animator நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் this is useful if you want to use individual images on web pages or compile images in another video editing software. So if you want to making a individual images, so individual images நம்ம மேக் பண்ணணும் or web pages or compile images னா compressed images நம்ம மேக் பண்ணணும் in another video editing softwares யூஸ் பண்ணி இந்த types of individual images ஒரு மூவியாக நம்ம டிசைன் பண்ண முடியும். and then compile the image, compile means ஒன்று சேர்த்து ஒரு குறிப்பிட்ட இமேஜஸை ஒன்று சேர்த்து என்ன பண்ணலாம், ஸோ கம்பைன் பண்ணிவிட்டு மோர் தென் ஒரு செலக்டட் வீடியோஸ் டிசைனிங்காக நம்ம இந்த செப்பரேட் இமேஜ் ஆப்ஷன்ஸை டிசைன் பண்ண அந்த இமேஜஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு வீடியோஸை நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை அனதர் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆர் அதர்வைஸ் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்குள்ளார இமேஜஸை நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு ஃபர்தர் வீடியோவாக டிசைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த பர்டிகுலர் செப்பரேட் இமேஜ் ஆப்ஷன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? தென் in this first one options to making the separate frames, so more than frames will be making. So if you want to exporting an animation, so differentiation between the separate images in this timeline. So timeline la more than images add பண்ணிட்டு frames structures make பண்ணுங்க. So the frame structures you can decide by making a individual frame one by one frames la ஒவ்வொரு images upload பண்ணுங்க. ஒவ்வொரு imagesக்கான actions and then background and then some set of options change பண்ணிட்டு further images என்ன பண்ணலாம், exporting options குள்ளார கொண்டு போகணும். ஸோ எக்ஸ்போர்ட்டிங்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா go to click the file tab. ஸோ ஃபைல் டேப் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் டேப் அண்டரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டிங் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது எக்ஸாக்ட் அனிமேஷன்ஸ்க்கான விண்டோஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் கிளிக்கிங் த ஃபைல் டேப் and choose the export animation option. So after clicking this export animations option, now save as windows will be appear. So the exact export animation options kana save as windows. So after fill the
file name. So enter the file name and save the types of file. So default types of files pathina zip file format la assign agum. After you can select the in another file format, for example GIF or AVI or separate image file format. If you want to go to select this drop down list and select this GIF, AVI and separate image file format option. So once you can select this any one file format option and selected figures options keta prompt view appear agum. That means GIF file format kana necessary option oda irukra prompt view and AVI video file format choose பண்றீங்க அப்படினா AVI kana format kana next prompt view appear ஆகும். Then separate images கான ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது செப்பரேட் இமேஜஸ்க்கான ப்ராம்ப்ட் வியூ அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜிப் ஃபைல் ஃபார்மேட் அண்ட் ஏவிஐ ஃபைல் ஃபார்மேட் அண்ட் செப்பரேட் ஃபைல் ஃபார்மேட் இமேஜஸை நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஃபர்தர் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தென் இன்றைக்கி செக்ஷன்ஸில் அனிமேஷன் ஆப்ஷன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் வாட் ஆர் த ப்ரோசஸ்ன்றது இந்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செக்ஷன்ஸில் அனிமேஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் ஆஃப் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கான ஆப்ஷனல் எக்ஸ்போர்ட்டிங் அவைலபிலிட்டி அண்ட் தென் அதர் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.